இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.5 solve x plus 2y minus z is equal to 5 x minus y plus z is equal to minus 2 minus 5x minus 4y plus z is equal to minus 11 ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் x plus 2y minus z is equal to 5 இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் x minus y plus z is equal to minus 2 இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் minus 5x minus 4y plus z is equal to minus 11 இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் எப்பயும் போல் பார்ப்போம் மைனஸ் z ப்ளஸ் z இருக்குது ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் இது ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தாலும் கேன்சல் ஆகும் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் ஆடிங் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y minus z is equal to 5 first equation x minus y plus z is equal to minus 2 it's second equation straight away cancel ஆயிடுது minus z plus z 0 x plus x ஒன்றுமே இல்லைனா 1 அர்த்தம் so 1 plus 1 2x then plus into minus minus ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 அர்த்தம் so 2 minus 1 1 so y பெரிய நம்பர் சிம்பிள் plus equal to plus into minus minus ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 3 5 பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பண்ணலாம் செகண்ட் அண்ட் தேர்டும் பண்ணலாம் ஃபஸ்ட் அண்ட் தேர்டும் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பண்ணுறோம் ஸோ ஆடிங் 1 and 3 x plus 2y minus z is equal to 5 minus 5x minus 4y plus z is equal to minus 11 third equation இப்போ நம்ம fourth equation கண்டுபிடிக்கும் போது என்ன ஆல்ஃபபெட் வந்து நம்ம கேன்சல் பண்ணுமோ அதையே தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது கேன்சல் பண்ணணும் இங்கே எக்ஸ் இங்கே ஒய் அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது இங்கே இசட் கேன்சல் பண்ணால் இங்கேயும் இசட் தான் கேன்சல் பண்ணணும் ஸோ மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் இங்கே கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 அர்த்தம் ஸோ இங்கே மைனஸ் பண்ணால் 4 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் ஸோ மைனஸ் 4x இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2y பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸ்டாப் பண்ணு ஓகே இப்போ வந்து 4 2 6 இருக்குது மூணுமே 2 டேபிளில் போகுமா ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ணுறோம் 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 2 2s are 4 அப்போ minus 2x இங்கே minus y equal to minus 3 எல்லாமே 2 டேபிளில் டிவைட் பண்ணுறோம் ஸோ 2 2s are 4 பேலன்ஸ் 2 இருக்குது minus 2x இங்கேயும் 2ல் டிவைட் பண்ணுறோம் 2 1s are 2 ஸோ minus y equal to இங்கே 2ல் பண்ணால் 2 3s are 6 ஸோ minus 3 இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுக்கிறோம் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபிஃப்த் ஈக்குவேஷன் minus 2x minus y is equal to minus 3 direct cancel ஆயிடுச்சா plus 2x minus 2x 0 plus y minus y 0 equal to 3 minus 3 0 so hence the system has infinite number of solution 0 equal to 0 னு வந்துச்சுன்னா infinite number of solution 0 equal to வேறு எதனா வேல்யூ வந்துச்சுன்னா inconsistent and no solution 0 equal to 0 னு வந்துச்சுன்னா infinite number of solution அவ்வளோதான்